வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிராஃப்ட்ஸியோ. உங்களுடைய அன்புக்கும் உபச்சாரத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 டூல்ஸை பற்றி பார்த்துட்டு, ப்ரீவியஸாக பார்த்த காப்பி அப்படின்ற ஒரு கமாண்டில் ஒரு ட்ரிக் ஒன்று இருக்குது. ஸோ அதையுமே இன்க்ளூடாக வந்து இதில் பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கமாண்ட் என்ன அப்படின்னா, ரொட்டேட். ஸோ ரொட்டேட் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஒரு போர்ஷன்லேருந்து அதோட 360 டிகிரியில் ஏதாவது ஒரு டிகிரிக்கு நம்ம அதை ப்ளேஸ் பண்ணுறது தான் ரொட்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நான் ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று போட்டுக்கிறேன் இந்த இடத்துல. இந்த ஒரு ரெக்டாங்கிள் எனக்கு ஹரிசாண்டல் டைரக்ஷனில் எனக்கு இருக்குது. இதை வந்து நான் வெர்டிக்கல் டைரக்ஷனில் மாற்றணும் அப்படின்னா இந்த ஒரு கமாண்ட் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரொட்டேட்டோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா ஆர்ஓ என்டர். ஸோ ஆர்ஓ என்டர் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நான் ப்ரீவியஸாகவே வந்து சொல்லியிருந்தேன், இந்த ஒரு ட்ரிக் தான் உங்க மைண்டுக்கு வரணும். தெரியும்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்தாலே நீங்கள் என்ன பண்ணிடணும், கமாண்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். அப்புறமா என்ன பண்ணணும், அந்த ரொட்டேட் அப்படின்றதோட கமாண்டை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் எதுவோ அது ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கொடுக்குறதுனால அகைன் அண்ட் அகைன் நம்ம வந்து செலக்ட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ இது மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பேஸ் பாயிண்ட் கேட்கும். நான் வந்து இந்த சென்டர் பாயிண்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறமா எனக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நான் ஆர்த்தோ மோட ஆனில் வச்சுருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 90 ரவுண்ட் ஆஃப் டிகிரியில் எனக்கு வந்து ரொட்டேட் ஆகி எனக்கு ப்ரிவ்யூ வந்து காமிக்கும். ஸோ இதே வந்து ஆர்த்தோ மோட ஆஃப் பண்ணிருந்துச்சு அப்படின்னா நான் எங்கெல்லாம் கர்சரை மூவ் பண்ணுறனோ அதுக்கேற்ற மாதிரி டேரெக்ஷனில் எனக்கு ரொட்டேட் ஆகும். ஓகேவா? இப்போ இது எப்படி நம்ம வந்து டேரெக்ஷன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து கீபோர்டில் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ஏதோ ஒரு டிகிரி, நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 45 டிகிரி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் பண்ணுறேன்னா எனக்கு 45 டிகிரிக்கு எனக்கு இது ரொட்டேட் ஆகியிருக்கும். ஓகேவா? அதாவது எதுலேருந்து 45 டிகிரி அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த லைன் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான். ஸோ மெஷர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அனோடேஷனில் ஆங்குலர் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் இருக்கா? ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 2 லைன் நம்ம வந்து கிளிக் பண்ணணுமா? ஸோ கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக வந்து எதை வந்து பேஸ் பாயிண்ட்டாக எடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்டி கிளாக் வைஸில் உங்களுக்கு என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுது. ஓகேவா? அப்போ இதிலேருந்து 45 டிகிரி அப்படின்னா உங்களுக்கு இது ஆப்போசிட்டில் உங்களுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான டிகிரியை வந்து நீங்கள் இதுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி தான் வந்து ரொட்டேட் பண்ணணும். இந்த ரொட்டேட்லேயே வந்து என்னென்னா இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு போல இருக்கு. நாங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ நான் இப்போ வந்து அதையும் நான் வந்து ட்ரை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்ஓ என்டர் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து பேஸ் பாயிண்ட் கேட்குதா? ஸோ பேஸ் பாயிண்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ காப்பி அப்படின்றத நான் வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி இருந்த ஆப்ஜெக்ட் அதே இடத்துலையும் அதிலிருந்து ஒரு ஆப்ஜெக்ட் எனக்கு காப்பி ஆகியும் ப்ளேஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து என் கர்சரை வெர்டிக்கலாக மூவ் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுவே வந்து எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிரும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நமக்கு இதெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் மாதிரி கிடைக்கிது. ஸோ இது மாதிரி கூட நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இப்போ ட்ரிம்மில் நான் ஒன்று பண்ணேன், கவனிச்சிங்களா? இவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. ஸோ டிஆர் என்டர் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து டெலீட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு மெத்தடு. ஸோ குயிக்காக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ வந்து ரொட்டேட் கமாண்டில் நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ரொட்டேட்டில் காப்பி அப்படின்ற ஒரு ஆப்ஷனை இந்த மாதிரி தான் நம்ம பயன்படுத்தணும். நெக்ஸ்ட் கமாண்ட் என்ன அப்படின்னா மிரர். ஓகேவா? ஸோ இந்த மிரர் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து லைட்டாக சின்னதாக அதாவது ஸ்டார்டிங்கில் குழப்பம். ஸோ என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மிரர் அப்படின்றது இந்த ஒரு ஆப்ஜெக்ட் எனக்கு இருக்குது பார்த்தீங்களா? அதாவது எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஒரு ஆப்ஜெக்ட் தான் எனக்கு மேல் டைரக்ஷன்லேயோ இல்லை எனக்கு சைட்லேயோ லெஃப்ட் ஆர் ரைட் இல்லை டாப் அண்ட் பாட்டம் ஏதோ ஒரு லொக்கேஷனில் எனக்கு ப்ளேஸ் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த ஒரு கமாண்டை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ எனக்கு இந்த ஒரு லைன் வந்து எனக்கு ஆக்சிஸ் லைன் அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லைனா சென்டர் லைன் வச்சுக்கோங்க. இதுதான் என்னோடய சென்டர் லைன். இப்போ இங்கே எனக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் தள்ளி இப்போ இதிலேருந்து எனக்கு வந்துட்டு ஒரு 1 பாயிண்ட் சம்திங் டிஸ்டன்ஸ் இருக்குது. இதே டிஸ்டன்ஸ் எனக்கு தள்ளி இந்த ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு என்ன இருக்கணும், இங்கேன்ட்டு நமக்கு இப்படி ப்ளேஸ் ஆகணும்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேன்ட்டு நமக்கு ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு அதாவது இப்போ நான் ஒன்று பண்ணி காமிச்சேனே இதை வந்து கமாண்டில் நம்ம பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து மிரர் கமாண்டு. ஸோ இங்கே இருக்கிறது மாதிரியே நமக்கு ஆப்போசிட்டில்
என்ன டிஸ்டன்ஸில் இருக்கோ அதே மாதிரியான டிஸ்டன்ஸை இங்கே விட்டு நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும், இந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிரும். ஸோ இதுதான் வந்து மிரர் அப்படின்றதோட எக்ஸ்ப்ளனேஷனு. ஸோ இப்போ நான் அதை ட்ரை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மிரரோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா எம்ஐ என்டர். ஸோ எம்ஐ என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ நமக்கு எல்லா கமெண்ட்லேயுமே செலக்ட் ஆப்ஜெக்ட்னு கேட்குது. எந்த மாதிரியான கமெண்டில் குறிப்பாக கேட்குது, மூவ், காப்பி, ரொட்டேட், அப்புறம் வந்து இந்த மிரர். ஸோ இந்த மாதிரியான கமெண்டில் வந்துட்டு நமக்கு என்ன கேட்குது, செலக்ட் ஆப்ஜெக்ட்னு கேட்குது. எங்கெங்கெல்லாம் செலக்ட் வருதோ அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரீவியஸாக நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கமெண்டை ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எம்ஐ என்டர் அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ண பிறகு நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் என்ன கேட்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் மிரர் லைன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதாவது மிரர் லைன்னா ஒன்றும் இல்லை, சென்டர் லைன் தான் நமக்கு கேட்குது. எதை சென்டர்னு அடிப்படையாக வச்சு நீங்கள் அந்த ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் மிரர் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. நான் வந்து இந்த ஒரு சென்டர் லைன் தான் நான் வந்து சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ அதனால் கீழேருந்து மேலேயோ இல்லை மேலேருந்து கீழேயோ ஏதோ ஒரு டைரெக்ஷனில் நீங்கள் வந்து 2 கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ ஷோ ஆனிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பாருக்கு வந்துடணும். ஸோ கமெண்ட் பாரில் என்ன கேட்குது, எரேஸ் சோர்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. எரேஸ் சோர்ஸ் ஆப்ஜெக்ட்னா ஆல்ரெடி இங்கே இருக்க ஒரு ஆப்ஜெக்டை எரேஸ் பண்ணிவிட்டு நியூ ஆப்ஜெக்டாக இங்கே கிளிக் பண்ணி, அதாவது இங்கே ப்ளேஸ் பண்ணிடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லை உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட், அதாவது சோர்ஸ் ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஜெக்ட் அதே இடத்துல இருக்கணும், எனக்கு டூப்ளிகேட் ஆகி எனக்கு ஆப்ஜெக்ட் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி சூஸ் பண்ணணும்னா, எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து டெலிட் ஆயிரும். அதாவது எதை நம்ம சோர்ஸாக வச்சு காப்பி பண்ணோம், அதாவது மிரர் பண்ணோமோ அது டெலிட் ஆயிரும். நோ கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டும் இருக்கும், காப்பி ஆகி புது ஆப்ஜெக்ட்டும் க்ரியேட் ஆயிரும். ஓகேவா. ஸோ அதனால் எப்போதுமே வந்து நோ கொடுத்தே யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த இடத்துல எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கமெண்டை யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ நோ கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு சோர்ஸ் ஆப்ஜெக்ட்டும் இருக்கும், நான் காப்பி பண்ண இந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் எனக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் எனக்கு இங்கே இருந்துச்சோ 1.3 சம்திங் இருந்துச்சா. ஸோ அதே மாதிரி வந்துட்டு எனக்கு இந்த சைட்லேயுமே வந்து என்ன ஆகும், அதே மாதிரி டிஸ்டன்ஸுக்கு எனக்கு ஒரு மிரர்டு ஆப்ஜெக்ட் வந்து கிடச்சிரும். ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து இந்த கமெண்டை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அகைன் ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஹரிசாண்டலில் நான் எப்படி அப்படின்றத நான் சொல்லி காமிச்சேன். இப்போ நான் வெர்டிக்கலாக ட்ரை பண்ணுறேன் பாருங்க. இப்போ இந்த ஒரு லைன் தான் எனக்கு என்னென்னா சென்டர் லைன். இப்போ இதில் சென்டர் பாயிண்ட் எது, இந்த பாயிண்ட்டு. ஓகேவா. இப்போ எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸில் உள்ள லைன் வந்து டச் ஆகி எனக்கு இருக்குது. இதே மாதிரி என்ன வேணும், மேலே எனக்கு டச் ஆகி வேணும். ஓகேவா. ஸோ இது வந்து காப்பி கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஆனால் நம்ம இப்போ மிரர் சொல்லித்தரேன்றனால இந்த ஆப்ஷனை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு எம்ஐ என்டர் அப்படின்னு கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு காமிக்கும். அதை பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட்னே ஷோ அது பார்த்தீங்களா. மிட் பாயிண்ட் அப்படின்னா அதோட ஸ்னாப் எப்படி இருக்கும், ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். நல்லா கவனிக்கணும், ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், கிளிக் பண்ணிவிட்டு என் கர்சரை வந்து நான் ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் நான் அப்படி மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி மேலே வந்து என்ன ஆகுது, ப்ரிவ்யூ எனக்கு காமிக்குது. இதே நான் வெர்டிக்கலாக மூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ப்ரிவ்யூ காமிக்காது. ஏன் அப்படின்னா நம்மளோட அந்த 2 பாயிண்ட்டை நம்ம கிளிக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதாவது சென்டர் பாயிண்ட்டு 2 பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டை வச்சு தான் என்ன ஆகும், ஆப்போசிட்டில் போகணுமா இல்லை வந்து பாட்டமில், அதாவது டாப்பில் போகணுமா இல்லை வந்து சைடில் போகணுமா அப்படின்றது முடிவு பண்ணணும். ஓகேவா. இப்போ நான் என்னோடய சென்டர் லைனை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஒரு லைனாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எது சென்டர் லைன் இப்படி வருது. அப்போ இதோட சென்டர் லைன் நம்ம எப்படி கிளிக் பண்ணோம், பேஸ்லேருந்து டாப்புக்கு கிளிக் பண்ணோம். அப்படின்ற பட்சத்தில் நமக்கு சைடில் வந்துச்சு. அதே மாதிரி இதில் சென்டர் லைனை நம்ம எதுவாக ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த இடத்துல இருந்து இதை தான் நம்ம சென்டர் லைனாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா. அப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மிரர் அப்படின்றத கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் ப்ரிவ்யூ ஆகுது. நோ அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே இருக்கும். எஸ் கொடுத்தேன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து டெலிட் ஆகிரும். ஓகேவா. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அது கூடவே இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். ஸோ நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த மிரர் அப்புறம் ரொட்டேட் அப்படின்ற இந்த ஒரு கமெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் இதை பற்றின ஒரு டிராயிங் வந்து நம்ம பார்ப்போம். ஃபைனலாக வந்து நான் வந்து ஒரு கமெண்டில் உள்ள ஒரு ட்ரிக் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அது என்ன கமெண்ட் அப்படின்னா காப்பி. ஸோ காப்பி CO என்டர் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குதா. ஸோ நான் வந்து இந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா ஏதோ ஒரு பேஸ் பாயிண்ட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு ஸ்டார் மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணுறேன். ஒரு ஸ்டார் மாதிரி. ஓகேவா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். ஸோ இப்படி ஒரு லைனும் இந்த லைனை வந்து இப்படி ஒரு லைனும் நான் வந்து போடணும். இப்போ எனக்கு இந்த லைன் வந்து எவ்வளோ லென்த்துனே தெரியாது, நானாக தான் குத்து மதிப்பாக அடிச்சு விட்டேன். அதே மாதிரி எனக்கு ஆப்போசிட்டில் லைன் வேணும். அப்படின்றப்ப நம்ம வேல்யூ எதுவுமே நம்ம மெஷர் பண்ண தேவையில்லைங்க. அப்படியே இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு
ரொட்டேட் அப்படின்ற ஒரு கமாண்டை கொடுத்துட்டு நம்ம இப்போ பார்த்தோம்ல ஜஸ்ட் நோ பார்த்தோம் அந்த கமெண்ட் தான். ஸோ ரொட்டேட் கொடுத்துட்டு இந்த இடத்துல பேஸ் பாயிண்ட்டை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் காப்பி அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இப்படி கிளிக் பண்ணிக்கலாம். இப்படி கிளிக் பண்ணால் ரெண்டும் ஒரே லைனில் வந்துடுதா. இப்போ நம்ம வந்து ஸ்டார் பார்க்க போகிறோன்னு சொன்னோன்னா, அதாவது ஸ்டார் மாதிரி ஒரு ரெஃபரன்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி எனக்கு வேணும், அடுத்தது இப்படி எனக்கு வச்சேன் அப்படின்னா இப்படி தான் எனக்கு ஸ்டார் வந்து க்ரியேட் ஆகும். ஓகேவா. ஸோ இப்போ இதை ஈஸியாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம் இந்த கமாண்ட்லேயே. ஸோ என்ன கமாண்ட்னா காப்பி தான். ஸோ காப்பி கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு எந்த ஆப்ஜெக்ட்டோ அதை செலக்ட் பண்ணி என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேஸ் பாயிண்ட் கேட்கும். ஸோ பேஸ் பாயிண்ட்டை கொடுத்த பிறகு இதில் அரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த அரே அப்படின்றதோட மீனிங் என்ன அப்படின்னா, சேம் ஆப்ஜெக்டை ஒரு லீனியராக நமக்கு வந்து என்ன ஆகும், கண்டினியூவாக நம்ம எவ்வளோ ஆப்ஜெக்ட் நமக்கு வேணுமோ அந்த ஆப்ஜெக்டோட குவான்டிட்டியோட நம்பரை வந்து கொடுத்தோம்னா போதும், அத்தனை குவான்டிட்டி என்ன ஆகிரும் நமக்கு வந்துடும். குவான்டிட்டின்னு என்னது, அத்தனை தடவை அது காப்பி ஆகி இருக்கும். ஓகேவா. இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா 5 தடவை என்ன ஆகியிருக்கும், அது காப்பி ஆகியிருக்கும். நம்ம வந்து ஒரு கிளிக் பண்ணாலே போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது. ஓகேவா. ஸோ இப்போ அரே அப்படின்றத நான் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் அரே ஐட்டம் வந்து உங்களுக்கு எத்தனை வேணும்னு கேட்கும். ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5 அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா எனக்கு என்ன ஆகுது, இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஹரிசாண்டல் டைரக்ஷனில் எனக்கு மூவ் ஆகுது. வெர்டிகல் கொடுத்தேன் அப்படின்னா வெர்டிக்கலில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுக்குறோம் அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகும். இப்போ நமக்கு ஸ்டார் எப்படி இருக்கும், ஸ்லோப்பாக இருக்குமா. ஸோ நான் வந்து இந்த பாயிண்ட்டை கொடுக்குறேன். ஸோ இந்த பாயிண்ட்டை கொடுத்தேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்எல் ஷேப்பில் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ நான் வந்து பிக் பண்ணுற பாயிண்ட் வந்து நான் கீழே பிக் பண்ணிட்டேன். அதனால எனக்கு என்ன ஆகுது, இவ்வளோ தூரம் வந்து எனக்கு கேப் க்ரியேட் ஆகி இங்கேயுமே அதே கேப்போடு வருது. இதே நான் வந்து கேப் இல்லாமல் நான் வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக வரும். இப்போ நான் அதை டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ காப்பி அப்படின்ற கமாண்டை கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் வந்து பேஸ் பாயிண்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அரே சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் 5 என்டர் அப்படின்றத கொடுக்குறேன். வேல்யூ உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட்டு நான் பிக் பண்ணுறேன். செகண்ட் பாயிண்ட்டு பிக்காகவும் பண்ணலாம், டைமென்ஷனோட வேல்யூவையும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டார் போர்ஷன் மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நம்ம ட்ரா பண்ணல இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கமாண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து காப்பியில் உள்ள ட்ரிக். வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் எதுக்கு யோசிச்சுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இதே மாதிரியே வந்து சின்ன சின்ன வீடியோவில் இருந்து உங்கள் கெரியரை பில்ட் பண்ணுங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.